வணக்கம் அவர்களே. இது சேரமானின் செருக்களம். சுவிட்சர்லாந்திலே தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களின் வழிநடத்தலில் இயங்குகின்ற உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஆதரவாளர்கள் செயற்பாளர்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள், கொலை மிரட்டல்கள், தாக்குதல் முயற்சிகளை ஸ்ரீலங்கா அரச ஒட்டுக்குழுவான கேபி குழு முன்னெடுத்து வருவது பற்றிய தகவல்களை ஏற்கனவே நாங்கள் கடந்த 2 வாரங்களில் பகிர்ந்திருந்தோம். அதில் முக்கியமாக ஒரு செயற்பாட்டாளர் மீதான தாக்குதல் முயற்சி, அதாவது ஜூரிச் சிவன் கோவில் ஆலய முன்பலில் கடந்த 13ஆம் தேதி நடைபெற்ற அந்த முயற்சி பற்றிய ஒரு முன்னோட்டமும், அதன் அடுத்த நாள் 14ஆம் தேதி ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர், உலக தமிழ் ஒருங்கிணைப்பு குழுவின் செயற்பாடுகளை ஆதரித்து வருபவர், தேசிய தலைமையின் இருப்பு போன்ற விவகாரங்களை புரிந்து நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு செயற்பாட்டாளர் மீதான தாக்குதல், அதாவது முதல் நாள் தாக்குதல் முயற்சி, 2ஆம் நாள் தாக்குதல் பற்றிய நாங்கள் முன்னோட்டங்களை உங்களுக்கு வெளியிட்டிருந்தோம். அந்த வகையிலே அவற்றினுடைய முழு விவரணத்தையும் விரைவில் தருவதாகவும் நான் கடந்த வாரம் நாங்கள் சேர்மான் தொலைக்காட்சியில் தெரிவித்திருந்தோம். அந்த வகையிலே இவ்வாரம் அந்த முழு விவரணத்தின் முதலாவது பாகத்தை தருகின்றேன். இப்போது நீங்கள் இந்த திரையில் காண்பவரின் பெயர் சயந்தன். இவர் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற ஒரு தமிழ் தேசிய உணர்வாளர், உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் ஒரு ஆதரவாளர். இவர் மீதுதான் கடந்த 14ஆம் தேதி தாக்குதல் ஒன்றை கேபி ஒட்டுக்குழு நடத்தி இருக்கின்றது. இது நடத்தியவரின் பெயர் புகழன். அவருடைய படத்தையும் இப்போது நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன். அதனையும் நீங்கள் இப்போது பார்க்கலாம். இவர்தான் நீங்கள் இந்த தாக்குதலை நடத்திய புகழன் என்ற கேபி ஒட்டுக்குழுவை சேர்ந்த நபர். இவர் கடந்த வைகாசி மாதம் 18ஆம் நாள் டென்மார்க்கிலே உயிரோடு இருக்கின்ற தேசிய தலைவருக்கும் அவருடைய துணைவியார் மரியாதைக்குரிய தேசத்தின் பெண்மணி மதுவதனி அக்காவுக்கும், அடுத்தது நமது தேசத்தின் முதல்வி மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களுக்கும் ஒரு ஒரு அஞ்சலி நிகழ்வு ஒன்றை நடத்திய அந்த கும்பலை சேர்ந்த நபர் இவர்தான். இந்த நபர்களே ஒருவர். இந்த நபர் வாட்ஸ்அப் குழுக்களிலே பல அவதூறுகளை பரப்புவது போன்ற செயற்பாடுகள் ஈடுபட்டு வருகின்ற ஒருவர். இவர் இப்போது எடுத்திருக்கின்ற ஆயுதம் ஆட்களை தாக்குவது. அப்ப அந்த வகையிலே இவருடைய வேறு படங்களையும் காண்பிக்கின்றேன். இது அவர் வாகனத்தில் ஒரு பேருந்து ஒன்றிலே சுவிட்சர்லாந்து டென்மார்க்கு சென்ற போது எடுக்கப்பட்ட படம். மீண்டும் அவருடைய இன்னொரு படம் இந்த நபர் தான் இந்த தாக்குதலை நடத்தினார். அப்ப இவர் தான் இந்த தாக்குதலை நடத்தினார் என்பதை அந்த பாதிக்கப்பட்ட சாயந்தன் என்ற தமிழில உணர்வாளர், தாக்கப்பட்ட தமிழ் உணர்வாளர் நமக்கு செவியாக வழங்கி இருக்கின்றார். சில சட்ட சிக்கல்கள் இருப்பதால் இவர்களுடைய பின்னணியை பற்றி அவர் நமக்கு வழங்கிய செவியை தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் அந்த சட்ட சிக்கல்கள் இவர் ஏதாவது சொல்லிவிட்டால் அதை பயன்படுத்தி சில அந்த வழக்கை திசை திருப்ப முற்படுவார்கள் என்ற அடிப்படையிலே அவர் அந்த வாக்குமூலத்தை நீங்க நமக்கு தரவில்லை. ஆனால் நாங்கள் சேரமான் தொலைக்காட்சி மேற்கொண்ட ஆய்வுகளின்படி இவர் கேபி குழுவை சேர்ந்தவர். இவர் அதாவது சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற கேபி ஒட்டுக்குழுவினுடைய முக்கியமான நபர்களில் இவரும் ஒருவர். அந்த வகையிலே என்ன நடந்தது, அந்த 14ஆம் தேதி என்ன நடந்தது என்பதை பற்றிய அந்த செவ்வியை நான் இப்போது உங்களோடு பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். வணக்கம் திரு சாயந்தன் அவர்களே. வணக்கம் ஜெரமான் அவர்களே. உங்கள் மீது கடந்த 14ஆம் தேதி ஜூலை மாதம் சூரிச் சிவன் கோயிலுக்கு அருகில் உள்ள தொடர்ந்து நிலையத்தில் உங்கள் மீது ஒரு தாக்குதல் ஒன்று புகழன் என்பவரால் நடத்தப்பட்டதாக அறிகின்றோம். அந்த சம்பவம் பற்றி விரிவாக கூறுங்கள். என்னென்னு சொன்னா 14ஆம் தேதி 7ஆம் மாதம் 24ஆம் ஆண்டு நான் சிவங்கோயில் தீர்த்தத்துக்கு சென்று விட்டு திரும்பும் வழியில இவர் இன்னொரு நபரோட கதைச்சு கொண்டு நின்றவர். அந்த நபரோட எனக்கு தெரிஞ்ச நபர். அப்ப நான் அவரோட வணக்கம் சொல்லி, அவரும் எனக்கு வணக்கம் சொன்னவர். அப்ப நான் அவருக்கு வணக்கம் சொல்லி அவருடன் கதைச்சு கொண்டு இருக்கைக்குள்ள இவர் திடீரென்று என்ன பார்த்து கேட்டவர், என்னடா இப்படி இன்டர்நெட்ல ஆக்களை பற்றி எழுதி கொண்டு தெரியலண்டு. அப்ப நான் உடனே சொன்னேன், என்ன பற்றியும் எழுதினு தானே, நான் ஒருத்தரையும் கேட்கல, நீ நான் அண்டது. அப்ப நீங்களே என்ன பார்த்து கேட்கிறேன்னு சொல்லிதான் நான் கேட்டேன். நான்
கேட்டோடனே அவர் உடனே நான் சொன்னேன், ஏன் அப்துல்லாவுக்கு இதான் ரியல், அப்துல்லா கல்லன் என்றெல்லாம் சொன்னவர். அப்ப நான் சொன்னேன், அப்துல்லா கல்லன் என்று சொல்றதுக்கு எனக்கு தெரியல, ஆனா நீங்களே இப்படி கோவப்படுறீங்கன்றது எனக்கு தெரியலன்ற. அப்போ நீ என்று சொன்னோன்னா அப்ப அவரும் உடனே வந்து எனக்கு பாஞ்சு திடீரென தாக்குதலை மேற்கொண்டவர். திடீரென தாக்குதலை மேற்கொள்ள போய் எனக்கும் அதிர்ச்சியா இருந்தது. அப்ப நான் திருப்பி தடுக்க முற்பட்ட போது அவர் திருப்பி இன்னொரு தாக்குதலையும் மேற்கொண்டவர். மேற்கொண்டுட்டு உடனே அங்க இருந்து மக்கள் கூச்சலிட, கிளாட்பூருக்கு மானப்பிளண்ட மக்கள் எல்லாம் கூச்சலிட இவர் கோயிலை நோக்கி நகர்ந்து சென்று விட்டார். நகர்ந்து சென்று அங்க மக்களோட மக்களா கோயில நின்று காய்ச்சி கொண்டவர். பிறகு போலீஸார் வந்துட்டுது. அங்க இருந்து அவைகள் அடிச்சு சொன்னோடனே அப்ப அங்க இருந்த ஒரு வெள்ள தோல் உள்ள அவர்கிட்ட பேர் எனக்கு இதுல குறிப்பிடாம தெரியல, அவரை பேர் தெரியல. அப்ப போலீசார்ட்ட அவர்கிட்ட பேர் விவரங்களும் இருக்குது. அவர் சாட்சி சொல்லி இவருக்கு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதை பார்த்தேன்னு சொல்லி போலீசாருக்கு சாட்சியம் சொல்லியிருந்தார். அப்ப போலீஸா என்ன ஆளை காட்ட சொல்லி கோயில் வளாகத்துக்கு கூட்டிக் கொண்டு சென்றது. நான் அவர் வளாகத்துக்கு உட்பட போது அப்ப கோயிலுக்குள்ள வர வேண்டாம்னு சொல்லி கோயில் நிர்வாக ஆட்கள் தடுத்தவியல். அப்ப தடுத்தோடனே போலீஸாரி நாங்களும் அதுல சைட்ல நின்று நிக்க அவர் கோயில் நிர்வாகக்காரர் அவரை வெளியே கொண்டு வந்து விசாரிச்சு போலீசாரிடம் ஒப்படைச்சவ. போலீஸா அதுல விசாரிக்கும் பொழுது எங்க 2 பேரையும் விசாரிச்ச பொழுது அவர் போய் இந்த கடைசி கட்டத்துல ஒத்துக்கொண்டவர். அவகன் என்ன கண்ணால கண்ட சாட்சி இருக்குன்னு சொன்ன உடனே அவர் ஒத்துக்கொண்டார். ஒத்துக்கொண்டு உடனடியா அவர் தான் அதை ஒத்துக்கணும்னா போலீஸ் வந்து என்ன வந்து விசாரிச்சது என்ன மாதிரி அவர் ஒத்துக்கொள்றாரு. அப்ப என்ன போலீஸ் நான் சொன்னேன், ஓகே நான் வந்து கோர்ட்ஸுக்கு போய் அன்சைன் பண்றேன், அவரை கோர்ட்ஸுக்கு போகத்தான் நான் விரும்புறேன், எழுத்து மூலமா இதை முடிக்கணும்ன்றது, வாய் மூலமா இல்லை எழுத்து மூலமா முடிக்கணும்ன்றதான் எந்த விருப்பம். அப்ப சட்ட ரீதியாவே நான் இதை கையாளணும் பண்றதுல உறுதியா நிக்கிறேன். அதான் இதுல போலீஸ் கேட்டுட்டு எங்கள் 2 பேரையும் இனி இன்னொரு தடவை 1ஆம் கட்ட விசாரணை முடிஞ்சு இனி 2ஆம் கட்ட விசாரணைக்கு 2 பேரையும் என்ன ஒரு நாளோ அவர் ஒரு நாளோ கூப்பிடுவினோம். அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதோட நான் என்ன அடுத்த உடனே போலீஸ் சொன்னது, நீ ஹாஸ்பிட்டல்ல வைத்திய உனக்கு நோக்கல் இதுகள் இருக்குன்னு சொன்னா வைத்தியசாலையை போய் டாக்டர்கிட்ட காட்டி அந்த மெடிக்கலும் எடுக்க சொல்லி நான் போய் டாக்டர்கிட்ட போய் வைத்தியங்கள் எல்லாம் எடுத்து இப்ப ஒரு கிழமையாச்சுது. உங்கள் மீது இந்த போலன் என்பவர் தாக்குதல் நடத்தியதால் உங்களுக்கு வேறு ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டதா? அதாவது உடைமை அல்லது ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டதா? நான் கையில போன் வச்சிருந்தேன். அப்ப அந்த போன் வந்து கீழே விழுந்து என் போனும் வந்து உடைஞ்சு விட்டது. அது போலீஸுக்கு எல்லாம் காட்டினான். போலீஸும் எல்லாம் பார்த்து போட்டோ எடுத்தது. மற்றது என் கன்னத்திலையும் தழும்புகள் இருந்தது. அப்ப அந்த அதையும் போட்டோ எடுத்தது போலீஸ். போலீஸ் போட்டோ எடுத்த பிறகு இவர் வந்து உடைய பார்த்தாலே எல்லாரும் கோயிலுக்கு வர்ற உடுப்பை பார்க்கறது பொழுதும் போலீஸுக்கும் முழங்கியிருக்கும். இவர் ஒரு ஆம்கட் பெனியனோட தான் வந்தவர் கோயிலுக்கு ஆம்கட் பெனியனோட ஒரு கையில்லாத பெனியனோட தான் கோயிலுக்கே வந்தவர். வெக்கைன்றதுக்காண்டி ஆனா எங்கண்ட கலாச்சாரத்தின்படி கோயிலுக்கு வரையக்குள்ள இப்படி வார அந்த உடோடையே வரையில. இவர் ஒரு தாக்கல் செய்யறதுக்கான திட்டத்தோடு தான் வந்திருக்கலாம்னு நான் ஊகிக்கிறேன். இவற்றை நோக்கமே முதல் நாள் இன்னொருவருக்கும் தாக்கம் உட்பட்டார்ன்றது நான் அறிஞ்சேன். தாக்கம் உட்பட்ட போது கோயில் இருந்தவர்கள் அதை வழிமுறை தடுத்து நிறுத்தி அதுக்கான இதுகளும் நடந்ததுன்றதை நான் அறிஞ்சேன். அது பிறகு அறிஞ்சேன். இப்ப எனக்கு நடந்தது வந்து என் ஹேண்ட் போனும் மற்றது என்னுடைய முகத்துல வந்து அவர் அடிச்ச அடையாள தழும்புகளும் மற்றது வைத்தியசாலை சென்று வைத்திய மருத்துவ இதுகளும் வந்து என்கிட்ட இருக்குது. இதுகளை வச்சு நீ போலீஸ் வந்து அடுத்த கட்ட விசாரணை தொடங்கும். அடுத்த விசாரணையில போலீஸார் வந்து அவரையும் கூப்பிட்டு விசாரிச்சு இனி கோர்ட்ஸுக்கு வர்றதுக்கான நிலைப்பாடுலாம் இருக்குது. கோர்ட்ஸ்ல தான் இனி அடுத்த சந்திப்பு நடக்கும். இப்ப இந்த இடத்துல நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஏதாவது கருத்துக்கள் இந்த சம்பவம் தொடர்பாகவோ அல்லது இந்த பின்னணி இருப்பவர்கள் தொடர்பாகவோ இந்த வழக்கு, அதாவது எனக்கு புரிகின்றது இந்த வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருப்பதால் இவர்கள் இதிலே சொல்லப்படும் விடயங்களை சில வேளைகளில் தமக்கு சாதகமாக பயன்படுத்த முற்படுவார்கள். எனவே அப்படியான விடயங்களை தவிர்த்துக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து வேறு ஏதாவது நீங்கள் இதிலே தெரிவிக்க விரும்புகிறீர்களா? இல்ல இதுதான் இந்த தாக்கல் செய்ததற்கான இது முன் நிலவே இந்த பிரச்சனைய வந்து நான் சட்ட ரீதியா கையாளுறதுக்கு பொறுமையோட இருக்கிறேன். அதோட இந்த குழு ஒன்று வந்து நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு குழு வாட்ஸ்அப் குழு ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார். அதுலயும் வந்து ஒரு பாரதூரமான அவதூறுகளை விளைவிச்சு கொண்டு சில பேர் இருக்கணும். அதுக்கு உடந்தையாகவும் இவர் இருக்கிறார். அப்ப அது சம்பந்தப்பட்ட போலீஸ்ல தாக்குதலும் போலீஸ்ல வந்து எல்லா விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப இது வந்து எங்களை பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்கி இருக்கு. வைத்தியர்கிட்ட போய்கொண்டிருக்கிறோம். அப்ப இதுக்கான இதுகளை வந்து நிச்சயம் ஒரு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கல அதை உணர்ந்து கொள்ளணும்ன்றதுதான் நான் சொல்ல விரும்புறேன்.
அதன் குறிப்பாக உங்கள் வீடு புகுந்து தாக்குவதாக கூட அது சொல்ல மறந்துட்டேன். அதுல அந்த தாக்கல் செய்ய சொன்னவர் இனியும் இதென்றால் வீட்டுக்குள்ள பூந்து எல்லாரையும் வெட்டுவேன் கொலை செய்வேன் என்றது வீடு பூந்து வெட்டுறதுக்கும் கூடி தயங்க மாட்டேன் ஒரு கொலை மிரட்டல் கூடி என்ன விடுத்தது பொலிசுக்கு நான் சொன்னேன். நான் இப்ப உங்களுக்கு இது சொல்ல மறந்துட்டேன். அது பொலிசுக்கு சொன்னான். அப்படி அவர் கொலை மிரட்டல் விட்டது டாக்டர்கிட்டையும் சொன்னான் கொலை மிரட்டல் செய்தவர். அப்ப இது எனக்கு ஒவ்வொரு நாளும் படுக்கைக்குள்ளேயோ தண்டைக்குள்ளேயோ ஒரு எந்த மூலையில பதிஞ்சு கொண்டே இருக்குது. அப்ப இதுக்கு சம்பந்தமான நித்திர குளிச டாக்டர் வந்திருக்கிறார். ஆனா இனி சட்ட ரீதியா போயக்குள்ளதான் இவள் இந்த பிரச்சனையில கையாக்குறத முடிவெடுத்திருக்கிறேன். நான் நீங்கள் இந்த செவியை முழுமையாக பார்த்தீர்கள். இதிலே தெளிவாக என்ன நடந்தது என்பதை அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாக்குதலுக்கு ஆளாகிய சாயந்தன் என்ற தமிழ் தேசிய உணர்வாளர் இங்கே தெளிவாக பதிவு செய்திருக்கின்றார். வழக்குகள் நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று குற்றவியல் வழக்கு தொடர்ந்தும் நடந்து கொண்டிருப்பதால் பல விடயங்களை அவர் பேச முடியாது. எனவே நாங்கள் மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் சிரமான தொலைக்காட்சி மேற்கொண்ட ஆய்வின் அடிப்படையில் இந்த புகழன் என்பவர் KP குழுவின் பின்னணியோடு இருக்கின்றார் என்பது தகவலை நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்தை பகிர்ந்திருக்கின்றோம். அதை விட இந்த சாயந்தன் என்ற அந்த தமிழ் தேசிய உணர்வாளர் மீது தாக்குதல் நடத்துவதற்கு திட்டமிட்டு வந்திருந்தார் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான புகைப்படம் ஒன்று கிடைத்திருக்கிறது. இந்த இவர் முதல் நாள் நான் ஏற்கனவே சொன்னது போல் முதல் நாள் இன்னொரு தமிழ் தேசிய உணர்வாளர் அதாவது WTC செயற்பாட்டாளர் ராஜேஷ் என்பவர் மீது தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டிருந்தார். அப்ப அது பற்றிய ஒளிப்பதிவு நான் அடுத்த இதிலே உங்களுக்கு நிச்சயமாக 2வது பாகத்திலே காண்பிக்க இருக்கிறேன். ஆனால் அப்ப அந்த முதல் நாள் அந்த தாக்குதல் முயற்சியை மேற்கொண்டு அடுத்த நாள் மீண்டும் WTCC ஆதரவை தாக்குவதற்காக இவர் அந்த சூரஜ் சிவன் கோயிலுக்கு அருகில் உள்ள அந்த தொடருந்து நிலையத்திலே காத்திருந்தார். அப்ப அந்த காத்திருந்த போது ஒரு படம் உண்டு. அங்கு சென்ற செயற்பாட்டாளர் அங்கு சென்ற சிலரால் படம் எடுக்கப்பட்டது. அதன் பின்னர் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதாவது அணிந்திருக்கும் உடையை பாருங்கள். அதாவது ஆம்கட் வெஸ்ட் போட்டிருக்கிறார். அதாவது ஒரு கோயிலுக்கு போகும் ஒரு பக்தர் போல அவர் அங்கே உடை அணிந்திருக்கவில்லை. சாயந்தன் அவர்கள் தன்னுடைய செவியிலே தெரிவித்தது போன்று அவர் ஒரு தாக்குவதற்கு தயாராக ஒரு வன்முறை ஈடுபதற்கான தயாரான ஒரு நிலையில் தான் அங்கே நின்றிருந்தார். அப்ப அந்த இடத்தில் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனை இப்போது நான் உங்களோடு இங்கே பகிர்ந்து கொள்கின்றேன். இப்போது நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கின்றது நாங்கள் சொன்ன அந்த ஆதாரம். அதாவது எப்படி உடுத்து வந்திருக்கு. அதாவது இந்த பின்னால் இருக்கின்ற மக்களை பார்த்தீங்கன்னா ஒருவர் கூட வேட்டி அணிந்திருக்கின்றார். அதாவது ஒரு பண்பாட்டு உடைகளை மற்றவர்கள் அணிந்திருக்கின்ற இடத்திலே இவர் ஒரு ரவுடித்தனம் புரிவதற்காகவே இந்த KP ஒட்டுக்குழுவை சேர்ந்தவர் வந்திருக்கின்றார், அங்கு சென்றிருந்தார் என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஆதாரங்கள் நமது விசாரணைகள் மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த சம்பவத்தை தொடர்ந்து இந்த சாயந்தரம் இளைஞர் தாக்கப்பட்டதை தொடர்ந்து இன்னும் ஒரு சம்பவம் நடைபெற்றது. இவர்கள் நடத்துகிற ஒரு வாட்ஸ்அப் குழுமத்திலே இந்த தாக்குதலை நியாயப்படுத்தி, அதாவது இந்த KP குழுவை சேர்ந்த இன்னும் ஒருவர் ஒரு பதிவு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். அவருடைய பெயர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒருவர் தான். புஷ்பன் என்ற பெயருடைய அந்த நபர் ஏற்கனவே SRF தொலைக்காட்சியிலே அதாவது ஒரு பக்கத்தில் இயேசுநாதரின் சிலை, இயேசுநாதருக்கான சிலுவை மற்றும் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு தேசிய தலைவரை தன்னுடைய கடவுள் என்று கூறினார். அதாவது உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், கிறிஸ்தவத்திலே ஒரு கடவுள் தான். அப்ப இவர் கடவுள் என்று அன்னையை கூறுவது அங்கே ஒரு பித்தலாட்டம் என்பதை நான் உங்களுக்கு தோல்வித்து காட்டியிருந்தேன் சில வாரங்களுக்கு முன்னர். அந்த நபர் அந்த பதிவை மேற்கொண்டிருந்தார். இந்த தாக்குதல் சரியானது, இப்படியான தாக்குதல் செய்யப்பட வேண்டும் என்ற அந்த பதிவை மேற்கொண்டிருந்தார். அதற்கான பதிவையும் அந்த வாட்ஸ்அப்பின் ஸ்கிரீன்ஷாட்டையும் இப்போது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதனையும் இப்போது நீங்கள் இங்கே பார்க்கலாம். இதிலே எழுதப்பட்டிருக்கின்றதை நீங்கள் வாசித்தீர்கள் என்றாலே உங்களுக்கு தெரியும். அவர் சொல்கிறார், தெருப்பொறுக்கி நாய்களை தெருவில் வைத்து அடிப்பதே மிகவும் நல்ல விடயம். இன்று கோவிலில் ஒரு நல்ல விடயம் நடந்துள்ளது. இவர்களை போன்றவர்களை எந்த இடம் என்று பார்க்காது எவனாக இருந்தாலும் தகுந்த தண்டனை வழங்குவதே மீண்டும் இவர்களிடம் இனத்துக்கு துரோகம் செய்வதற்கு தயங்குவார்கள் என்று இந்த நபர் இந்த பதிவை மேற்கொண்டிருக்கார். அவருடைய படத்தை நான் இப்போது இந்த புஷ்பன் என்ற நபருடைய படத்தையும் இப்போது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதனை நீங்கள் பார்க்கலாம்.
இவர்தான் அந்த நபர், அந்த புஷ்பன் என்ற நபர், அந்த தாக்கப்பட வேணும் தமிழ் உணர்வாளர்களை தேச துரோகிகள் என்று குறிப்பிட்ட நபர். அதாவது தேச துரோகி என்று குறிப்பிட்டார் என்று சொன்னால் எந்த எந்த தேசத்தின் துரோகிகள்? அதாவது உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழு தேசத்திற்கு விரோதமாக எதனை செய்திருக்கின்றது? உலகத்தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் பின்னால் இருக்கின்ற செயற்பாட்டாளர்கள் தேசத்திற்கு விரோதமாக எதனை செய்திருக்கின்றார்கள்? உயிரோடு இருக்கின்ற தேசிய தலைவரை இருப்பை உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு மக்கள் மத்தியிலே எடுத்துச் செல்கின்றது. தேசிய தலைவரின் புதல்வி, எங்கள் தேசத்தின் புதல்வி மதிப்புக்குரிய மருத்துவர் துவாரகா பிரபாகரன் அவர்களின் அரசியல் தலைமைத்துவத்தை ஏற்று இந்த உலக தமிழர் ஒருங்கிணைப்பு குழு பல்வேறு அரசியல் ரீதியாக தமிழ் தேச விடுதலைக்கான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது. சுவிட்சர்லாந்திலும் பல்வேறு செயற்திட்டங்களை அதை முன்னெடுத்து வருகின்றார். சுவிட்சர்லாந்திலும் பிரதானமாக பல செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதனை எந்த விதத்தில் தேச துரோகம் என்று குறிப்பிட முடியும்? அப்படி என்றால் இவர்கள் தேச துரோகம் என்று குறிப்பிடுவது ஸ்ரீலங்கா என்ற தேசத்திற்கு இழைக்கப்படும் துரோகம் என்பதை தான் இங்கே குறிப்பிடும். அதாவது எங்கள் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்ட எல்லோர் மீதுமே ஸ்ரீலங்கா அரசாங்கம் குற்றச்சாட்டில் முக்கியமானது ஒன்று ட்ரீசன். ட்ரீசன் என்றால் தேச துரோகம், சரிதான் ஆங்கிலத்தில். அப்ப அந்த ட்ரீசன் என்ற குற்றச்சாட்டை இவர் முன்வைக்கின்றார் என்றால் இவர் யார்? இவர் கேபி குழுவை சேர்ந்த இவரும் இவர் போன்ற மற்றவர்களும் இதை செய்கின்றார்கள் என்றால் இவர்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அடிவருவிகள் என்பதைத்தான் இந்த இடத்துல இவர்கள் நிரூபித்திருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த தமிழ் உணர்வாளர் சயந்தன் அவர்கள் இவை பற்றி அவரால் அங்கு பேச முடியாத வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால், ஆனால் நாங்கள் மேற்கொண்ட விசாரணைப்படி எங்களுடைய ஆய்வுகளின்படி திட்டமிட்டு எங்கள் தமிழீழ தேச விடுதலைக்கான அரசியல் முன்னெடுப்புகளை மனிதநேய பணிகளை முடக்குவதற்கான ஒரு அடுத்த கட்டமாகத்தான் இந்த கேபி ஒட்டுக்குழுவை வன்முறை படலத்தில் ஸ்ரீலங்கா அரசு களமுறைக்கி விட்டுள்ளது என்று எங்களால் அடையாளம் காண முடிந்திருக்கின்றது. சரி, அடுத்த பாகத்திலே இன்னொரு செயற்பாட்டாளர் ராஜேஷ் என்பவர் மீதான அந்த தாக்குதல் முயற்சி பற்றிய பதிவையும் அவருடைய செவியையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். நல்ல உறவுகளே, இரண்டாவது பாகத்திலே உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே. தலைமகள் துவாரகா காலத்திலே ஆட்சி மலரும் ஈழத்திலே